மக்களே, இன்னைக்கு ஒரு ஒன் டே டூர் கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான் மக்களே. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டாச்சு. அப்போ தான் நம்ம வண்டி வந்துட்டு நம்மளை எங்கேயும் ஸ்ட்ரகிள் கொடுக்காம அழைச்சிட்டு போயிட்டு வரும். பீச்சுக்கு வந்தாச்சு மக்களே. பீச்சுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் சிட்டிங்கை போட்டோம். எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்திங்கன்னா நெய்சோறு நாங்கள் கேட்டதாலும் நெய்சோறு வாங்க போயிட்டாங்க. அதுக்குள்ளே நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் சுட சுட பஜ்ஜி போண்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் ஒரு கட்டு கட்டியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா புலவு சோறு பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எனக்கு என் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதையும் ஒரு கட்டு கட்டியாச்சு. வித் மாங்காய் சைடிஷ்ங்க, செம்மையாக இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு. மலையாத்தி காடு, இங்கிலீஷில் மேங்கோ. இந்த இயற்கையை ரசிச்சுட்டு சாப்பிட்ற சுகமே தனி தாங்க. மதியம் டைம்ன்றதுனால அந்தளவுக்கு ஆள் நடமாட்டம் இல்லை. அங்கங்கே ஒரு சிலர் உட்காந்துருந்தாங்க. நாங்களும் ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காந்து சாப்பிட்டுட்டு பார்க்குக்கு கிளம்பிட்டோம். ஆற்றுல பார்த்திங்கன்னா போட்டு போயிட்டு இருந்துச்சு. அந்த போட்டோட அழகையும் கொஞ்சம் ரசிச்சுட்டு வந்துடலாம் வாங்க. அண்ணன்மார்கள்லாம் தொழிலுக்கு போகிறாங்க போல். நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக திரும்ப வரணும். நிறைய மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அவங்களோட தொழில் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றத மனசில் நினச்சிக்கிட்டே இந்த வீடியோவை நான் எடுத்தேங்க. நாங்கள் வந்து பீச்சோட பார்க்கோட என்ட்ரன்ஸு உள்ளே போயாச்சு. என் பொண்ணு போனோடனே ரெண்டு யானையும் பார்த்துட்டு அதில் ஏறி உட்காந்து விளாடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டா. ஸோ அதில் தூக்கி உட்கார வச்சாச்சு. இதில் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தால் சூப்பராக இருக்கும். அவளும் ஜாலியாக உட்காந்து விளாட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல் இந்த யானை. அப்புறம் பார்த்திங்கன்னா சறுக்கில் சறுக்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் சீசான்னு சொல்லிட்டு என் பொண்ணு ஆடிட்டு வந்துட்டா. என் பொண்ணு கூட சறுக்கு விளாட்லான்னு சொல்லிட்டு ஏறினேங்க. பயம் வந்து இறங்கிட்டேங்க. அப்புறம் என்னங்க, ஊஞ்சல் தான். நானும் ஊஞ்சலை பார்த்தோன்னா கொஞ்சம் சின்ன பிள்ளைய மாறிட்டேன். சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. பெரிய சறுக்கில் நான் தான் பயந்துட்டு வந்துட்டேன். நீங்களாவது பிள்ளையை கூட்டிகிட்டு போய் சறுக்கு விடுங்கன்னு சொன்னால் இவங்க 2 பேரும் அந்த சறுக்கில் தவக்கலை போட்டி விளாண்டுட்டு வராங்கங்க. அங்கே பாருங்கங்க. அப்புறம் ஃபைனல் டச்சப்புக்கு வந்தாச்சுங்க. ஃபைனல் டச்சப்னால ஐஸ்கிரீம் தானேங்க, அதையும் விட்டுருவோமா என்ன. ஒரு ஐஸ்கிரீமை வாங்காச்சு. பிளாக் கரண்ட் ஃப்ளேவரு குல்ஃபியாக 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஓகே தான். அப்படியே போகிற வழியில் என்னோடய ஃப்ரெண்டு கடையில் ஒர்க் பண்ணுறா. அவளையும் போய் அவளோட கடையிலே விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்தாச்சு மக்களே. ஹாய் மக்களோ, நாங்கள் வந்து காரை வந்திருக்கோம். காரைக்காலுக்கு சொல்லுமா வந்திருக்கோம். வாங்க கண்ணாடி வாங்க ஆல்வேஸ் வெல்கம். வணக்கம் மக்களோ, வணக்கம் மக்களே சொல்லு. அவ்வளோதான் மக்களே, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைய நாள் அருமையாக அமைந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எங்களுடைய ஊரான காரைக்கால் மாங்கனி ஃபெஸ்டிவல் இப்போ தான் முடிஞ்சிச்சு. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடை போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போய் கடையில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, அதாவது பாப்பாவுக்கு ஸ்கூல் பேகு, வாட்டர் பாட்டிலு அதெல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். அந்த திங்ஸ் தான் இது. வீட்டுக்கு வந்த உடனே பிரித்து அதை பார்த்தாச்சு. இது பேகு 350 rupees. ஜஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வைக்கலாம், அவ்வளோதான்.